வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பாகம் 2 இதை நான் 2ஆக பிரிச்சிருக்கிறேன். ஏன்னா 9 பாடங்கள் இருந்ததுனால முதல் 3 பாடங்களை பாகம் 1ஆக போட்டுட்டேன். இதில் 4, 5, 6 இயல்களில் வரக்கூடிய ஒரு வரி வினாக்களை தொகுத்திருக்கிறேன். அதனால் இதை பாகம் 2 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வினாக்களுக்கு நம்ம போகலாம். நீதிநெறி விளக்கம் இதனுடைய ஆசிரியர் குமரகுருபரர். அவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இந்த 5 நூல்கள் இவரால் எழுதப்பட்டது. இங்கே மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்னு வரும்போது நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைத்தமிழ் அப்படின்னும் இருக்குது. அந்த நூலின் ஆசிரியர் உவே சாமிநாத ஐயர். நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 102 வெண்பாக்கள். புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பாடப்பகுதி நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பாடல் ஆசிரியர் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த சோமு என்பவர். அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். கல்வி என்பது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். சில நூல்களினுடைய சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 10 பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அதனுடைய சிறப்பு பெயர் இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலித்தொகை நூலுக்கு இயற்கை இன்பக்கலம், திருக்குறளுக்கு இயற்கை வாழ்வில்லம், சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் சேர்த்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிந்தாமணி நூலுக்கு பேர் இயற்கை தவம், கம்பராமாயணத்துக்கு இயற்கை பரிணாமம், பெரிய புராணத்துக்கு இயற்கை அன்பு, தேவார திருவாசக திருவாய்மொழிகளுக்கு இயற்கை இறையுறையுள் அப்படின்னு இந்த நூல்களினுடைய சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அருவி யோசையின் ஒலிமரபு. நம்ம பலவிதமான விலங்குகள் பறவைகளுக்கு ஒலிமரபு படிச்சிருக்கிறோம். இந்த அருவி கொட்டக்கூடிய அந்த ஒலிக்கு முழவும் அப்படிங்கிற ஒரு பேர். கல்வியை வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் எப்படிப்பட்டது அப்படின்னா, பற்றி படர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய கொழு கொம்பு போன்றது. திருவிகாவின் முழு பெயர் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவரது சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். தமிழ் தாத்தாவும் இருக்கிறாரு, தமிழ் தென்றலும் இருக்கிறாங்க. இவர் தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார். தமிழ் தாத்தா யாரு அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகிய சிறுகதை ஆசான் பி. சா. குப்புசாமி. அடுத்து இலக்கணம் சார்ந்த வினாக்கள். வேற்றுமை என்பது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை. இதில் நான் இந்த பொருள் விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்குறேன். வினா எப்படி கூட கேட்கலாம் அப்படின்னா, இந்த பொருளை கொடுத்து அதனுடைய தலைப்பை நம்மக்கிட்ட கேட்கலாம். அதனால் நம்ம இப்படி பொருளையும் படிச்சுக்கிறது நல்லது. வேற்றுமை உருபு என்பது பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசை சொற்களை வேற்றுமை உருபு எனலாம். இப்போ இது நமக்கு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கும். பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளுக்கு பெயர் அப்படின்னு நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அதில் வேற்றுமை உருபு அப்படின்னு இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பகுதியில் ஒரு 4-5 நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். வேற்றுமையின் வகைகள் 8 வகைகள். நம்ம 6 தான் படிப்போம். ஐ, ஆல், கு, இன், அது, கண் படிப்போம். 1ம் 8ம் மறைந்திருக்கும். ஃபஸ்ட்டு எழுவாய் வேற்றுமை, 8வது விழி வேற்றுமை. நம்ம இடையில இருக்கிறதத்தான் நம்ம 6 வேற்றுமைகளை தான் வச்சுருக்கிறோம். ஆனால் எண்ணும்போது 8ன்னு சொல்லிடுறோம். வேற்றுமை தொகை என்பது
வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அவை இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமை தொடர் என்பது வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்கள். வேற்றுமை தொடர் வேற, வேற்றுமை தொகை வேற. வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்திருந்தால் அது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக இடம் பெற்றிருந்ததுன்னா அது வேற்றுமை தொடர். முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு பேர் நான் இங்கே சொல்லிட்டேன். விழி வேற்றுமை என்பது 8வது வேற்றுமை. அந்த விழி வேற்றுமைனா என்ன அப்படின்னா படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. அதுக்கு இப்படி ஒரு உதாரணத்தை பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு புரியும். இப்போ அண்ணன் என்பது படர்க்கை பெயர், 3வது இடத்துல இருக்கிறவங்க. அவங்கள நம்ம கூப்பிடும்போது விழி என்றால் அழைத்தல், கூப்பிடுறது. அண்ணன் என்பதை அண்ணா என்று முன்னிலை பெயராக நமக்கு முன்னால் இருக்கிறவங்கள கூப்பிடுற மாதிரி நம்ம அண்ணா அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால இதை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் நம்பியாரூரார், தம்பிரான் தோழர். இது ரெண்டும் அவருடைய சிறப்பு பெயர்கள். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சுந்தரர் அருளிய பாடல்கள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்குது. தேவாரம் பாடிய 3 பேர் சேர்ந்து பாடியது தான் இந்த தேவாரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த தேவாரத்தை பாடியவங்க 3 பேர், ஆனால் அதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பதிகம் என்பதில் 10 பாடல்கள் உண்டு. 10 பாடல்கள் அடங்கி இருந்தால் அதை பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையும் அதே போல் பலர் பாடியிருக்கிறாங்க. அதனால் குறிப்பிட்டு ஒரு ஆசிரியரை சொல்ல முடியல. அதை தொகுத்தவர் நல்லந்துவனார். நெய்தற்கலி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். கலித்தொகையின் பாக்கள் எப்படிப்பட்டது, பாடல்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா கலிப்பா வகையை சார்ந்தது. கலித்தொகையில் உள்ள பாடல்கள் 150 பாடல்கள். பானை செய்ய உதவும் சக்கரத்தின் பெயர் திருவை. கலையழகு மிகுந்த மண் கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் நாகை மாவட்டத்தில் செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடம். களிமண் பானைகளை தேய்த்து மெருகேற்ற உதவுவது உருட்டுக்கல். செஞ்சதுக்கப்புறம் இந்த கல் வலுவலுன்னு இருக்கக்கூடிய அந்த கல்லை வச்சு பானையை முழுவதுமாக தேய்க்கும் போது தான் அந்த ஒரு மெருகு அதில் தெரியுது. மூங்கிலின் வகைகள் 3: கல் மூங்கில், மழை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு 3 வகை இருக்குது. இதில் எந்த வகையான மூங்கில் கைவினை பொருள்கள் செய்ய உதவும் அப்படின்னா கூட்டு மூங்கில். இதுதான் பொருள்கள் செய்வதற்கு உதவுது. பாய் பல வகையான பாய்கள் சொல்லப்பட்டிருக்கு பாடத்தில். ஒவ்வொரு பாயும் எதற்கு பயன்படுதுன்னு பாருங்கள். குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு உதவுவது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு உதவுவது தொழுகைப்பாய். இப்படி 5 வகையான பாய்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரம்பு என்பது ஒரு கொடி வகை தாவரம். பிரம்புக்கு உரிய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னா கலாமஸ் ரொட்டாங் அப்படிங்கிறது அதனுடைய தாவரவியல் பெயர். இசை கருவிகளை இசைத்து பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். புறநானூற்று பாடல். அந்த பாணர்களை பற்றி புறநானூற்றில் இப்படி ஒரு பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சில இடங்களில் இந்த மாதிரி பாடல் வரிகளை கொடுத்து அது இடம்பெறும் நூல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதனால இந்த இதை கொடுத்துருக்குறேன். நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படிங்கிறது இந்த பாணர்களை பற்றி புறநானூறு பாடக்கூடிய பாடல். இசை கருவிகளின் வகைகள் 4: தோல் கருவிகள், காற்று கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். தட்டுறோம்ல, ஒன்று மேலே ஒன்றை வச்சு தட்டுறோம், ஜால்ரா, அதை தான் நம்ம கஞ்ச கருவின்னு சொல்கிறோம். உடுக்கை என்பது இடை சுருங்கிய கைப்பறை. நடுவில் குறுகலாக இருக்கும், 2 பக்கமும் ஓரத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் உடுக்கை. பெரிய உடுக்கை, சிறிய உடுக்கை
இதில் பெரிய உடுக்கைக்கு பேர் தவண்டை, சிறிய உடுக்கைக்கு பேர் குடுகுடுப்பை. இந்த பெரிய உடுக்கை எது அப்படின்னா, இந்த குறி பார்க்குறவங்க அவங்களாம் அந்த இலை வச்சு ஆட்டுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் உடுக்கையை விட பெருசாக இருக்கும். அதனுடைய ஒலியும் கொஞ்சம் வேறையாக இருக்கும். சிறிய உடுக்கை அப்படிங்கிறது நம்ம வாசலில் வந்து அடிச்சுட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுதான் குடுகுடுப்பை. பெரியதாக இருக்கக்கூடிய உடுக்கைக்கு பேர் தவண்டை. குடமுழா என்பது 5 முகங்களை உடைய முரசு வகை. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, பஞ்சமகா சப்தம். பஞ்சனாலே 5, அதனால 5 முகங்கள் இருக்கிறதுனால அதுக்கு பஞ்சமகா சப்தம் அப்படின்னு பேர். சங்கின் ஒலிக்கு பெயர் என்ன அப்படின்னா சங்கநாதம். அதுக்கு இன்னொரு பேர் பணிலம். ஜால்ராவின் வேறு பெயர் பாண்டில். இறுதி ஊர்வலத்திலும் கோவிலிலும் இசைக்கப்படும் ஒரு இசைக்கருவி சேகண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மணர் கடிகாரத்தை போன்ற தோற்றத்தில் இருக்கும் இசைக்கருவி பாணி. அதுக்கு இன்னொரு பேர் திமிலை. செய்திகளை தெரிவிக்க முழக்கிய இசைக்கருவி கோட்பறை அப்படின்னு சொல்கிறோம். அரசர்கள் வந்து மக்களுக்கு செய்தி அறிவிக்கும் போது இந்த மாதிரி கோட்பறையை பயன்படுத்தி செய்திகளை தெரிவிப்பாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தப்பு அப்படின்னும் சொல்லலாம். பறை அப்படின்னாலே தப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பறையை வச்சு ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் தப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது இசைக்கப்படும் பறை ஆ கோட்பறை. இது வந்து ஆ என்பது விலங்குகளை மாட குறிக்கும் இல்லையா, அதனால நம்ம வந்து ஆ கோட்பறை அப்படின்னு சொல்கிறோம். இசை கருவிகளுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா தளம். தளம் என்று சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு மத்தளம். இதுக்கு பேர் முதற் கருவி அப்படின்னும் சொல்கிறாங்க. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. இந்த முரசு வந்து 3 வகைப்படுகிறது. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை கொண்டு இழுத்து கட்டிய இசைக்கருவிக்கு பேர் முழவு. இது பானை போல இருக்கும். ஒரு பக்கம் பானையினுடைய வாய்ப்பகுதி மட்டும் கட்டப்பட்டிருக்கும். அந்த கருவிக்கு பேர் முழவு. யாழில் அதுபோல் 3 யாழ் சொல்கிறாங்க. பேரியாழ், மகர யாழ், சகோட யாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரியாழில் 21 நரம்புகள் இருக்கும். மகர யாழ் வந்து மீனை போல இருக்கும். அதில் வந்து 19 நரம்புகள் இருக்கும். சகோட யாழில் 14 நரம்புகள் இருக்கும். 7 நரம்புகளை கொண்ட இசைக்கருவி வந்து வீணை. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்து வீணையின் பெயர் பரிவாதினி. அடுத்து இலக்கண பகுதி. தொகை நிலை தொடர் 6 வகைப்படும். தொகா நிலை தொடர் 9 வகைப்படும். எண் உம்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது. தகடூரின் இன்றைய பெயர் தருமபுரி. சேரர்களின் நாட குடநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வஞ்சியின் மறுபெயர் கருவூர். சேரர்களின் பூ பனம்பூ. அவர்களது துறைமுகம் தொண்டி முசிறி. கொடி வந்து வில்கொடி. கொங்கு நாடுன்னு எந்த பகுதியை சொல்கிறோம் அப்படின்னா சேலம் மற்றும் கோவை மாவட்டங்கள் இணைந்த பகுதியை கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறோம். கொங்கு மண்டல சதகம் என்ற நூலின் ஆசிரியர் கார்மேக கவிஞர். அமராவதி ஆற்றுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஆண் பொருணை. நீலகிரி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. தமிழ்நாட்டின் ஹாலந்து எனப்படுவது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக மலர்கள் வந்து கிடைக்கிது. அதனால அதை வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்கிறாங்க. மலர்களால் தான் அந்த பெயர். தமிழ்நாட்டிலேயே மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் ஈரோடு மாவட்டம். பின்னலாடை நகரம்னு எதை சொல்கிறாங்கன்னா திருப்பூர் மாவட்டம். ஆயத்த ஆடை பூங்கா, குறிப்பாக நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இருக்கக்கூடியது திருப்பூர் மாவட்டம்.
இன்னும் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த காங்கேயம் அப்படிங்கிற ஊரில் காங்கேயம் காளைகளுக்கு சிறப்பு பெற்ற ஊர் காங்கேயம். அந்த காங்கேயம் காளைகளுக்கு சிறப்பு வாய்ந்த மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். மாங்கனி நகரம் அப்படின்னு நம்ம சேலம் மாவட்டத்தை சொல்கிறோம். அந்த சேலம் மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசியும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு நம்ம ஏற்காடை சொல்லுவோம். இந்த ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் இருக்குது. தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வாணிக மையம் என தாலமை குறிப்பிட்ட நகரம் கரூர். அடுத்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சில சிறப்பு பெயர் இருக்குது. அதில் தூத்துக்குடியை முத்து நகரம்னு சொல்கிறான், சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொல்கிறான், மதுரையை தூங்கா நகரம்னு சொல்கிறான், திருவண்ணாமலையை தீப நகரம்னு சொல்கிறான். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன். புணர்ச்சி என்பது நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதுக்கு பெயரே புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதோட இந்த இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் நிறைவடைகிறது. மீண்டும் 3வது பாகத்தில் சந்திப்போம். நன்றி.